ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோம். அதில் டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறோம். அதில் டைப் 4ல் பார்ட் 3 வீடியோ பார்ப்போம் வாங்க. ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கான ஒரு வேலையை 8 நாட்கள் முடிப்பார். அந்த வேலையை அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்கள் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஏ மட்டும் ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறான்னு அர்த்தம். ஓகேவா? அதுக்கு அவருக்கு கூலியாக 800 ரூபா. ஆனால் பி அப்படிங்கிறது பதிலாக இங்கே உதவியாளர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவர் ஒரு வேலையை உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்கள் முடிக்கிறார். அப்போனா ஏ ப்ளஸ் பி தான், ஏ ப்ளஸ் உதவியாளர் தான் 5 நாட்களில் முடிக்கிறாங்க. ஓகேவா? இதை வச்சு உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் உதவியாளர் = 1/5. ஏவோட வேலை நமக்கு தெரியும் 1/8 ப்ளஸ் உதவியாளர் 1/5 1/8 எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 40 பொதுவாக வரும். இது 8 தாட்டி வரும், இது 5 தாட்டி வரும். 8ல் 5 கழிச்சிங்கன்னா 3 வந்துடும். 3/40. எப்போதுமே என்ன பண்ணுவோம், டைம் அண்ட் ஒர்க்கில் ரிவர்ஸ் எடுப்போமா? 40/3. ஓகேவா? இப்போ உதவியாளர் 40/3 நாட்களில் முடிப்பார் அவரோட வேலையை. எத்தனை நாள் முடிப்பார்? 40/3 நாட்களில் முடிப்பார். இப்போ 2 பேரோடது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏவோட வேலை 8 நாட்களும், ஏவோடது 8 நாட்களும், பியோடது உதவியாளரோடது 40/3 நாட்களும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம திறன் கண்டுபிடிக்கலாமா? இப்போ ஏ = உதவியாளர் 1/8 = 1/40/3. இந்த 40/3 ரிவர்ஸில் எடுங்க, 3/40 வரும். ஓகேவா? 8க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 40 வரும். ஓகேவா? இப்போ 40 காமன். 8ஆம் வாய்ப்பால் 5 தாட்டி வரும். அப்புறம் மேலே 5ஆல் பெருக்கிங்க 5. ஓகேவா? 40ஆம் வாய்ப்பால் 40 ஒரு தான் வரும். அப்புறம் மேலே 1ஆல் பெருக்கிங்க 5:3. 40 கேன்சல் பண்ணால் 5:3. இப்போ ஏவோட திறன், பியோட திறன். போன வீடியோவில் பார்த்தாலும் திறன் கண்டுபிடிச்சாமலே அதே தான். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உதவியாளரோட இதுதான் நமக்கு தேவை. இதில் எல்லாரோடதும் கேட்கல, உதவியாளருக்கு எவ்வளோ பங்கு கொடுக்குறாங்கன்னு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கொடுக்க வேண்டிய பங்கு எவ்வளோன்னு. அப்போனா உதவியாளரோட திறன் / மொத்த திறன் × மொத்த வருவாய். உதவியாளரோட திறன் என்னது? இந்த 3 தான் உதவியாளரோட திறன். ஓகேவா? 3 மொத்தம் ஆட் பண்ணிங்க. 5 + 3 8 × 800. ஓகேவா? 8ஆம் வாய்ப்பால் 800 100 தாட்டி வரும். 3 × 100 300 வந்துடும். இப்போ உதவியாளரோட பங்கு 300 ரூபா. அவர் 800 ரூபா வாங்குறதுல அவருக்கு 500 ரூபா, இவருக்கு 300 ரூபா. அப்படி தான். ஆனால் இது உதவியாளர் மட்டும் கேட்டுக்கிறதுனால நம்ம 300 மட்டும் ஆன்சர் போட்டால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் 2வது கேள்வி பார்ப்போம். ஒரு வேலையின் ஏ என்பவர் 20 நாட்களும் பி என்பவர் 25 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3500 ஈட்டினால் அத்தொகையின் ஏயின் பங்கு எவ்வளவுன்னு கேட்டாங்க. ஒரு வேலையை ஏ என்பவர் 20 நாட்களும் பி என்பவர் 25 நாட்கள் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 3500 ஈட்டினால் அத்தொகையின் ஏயின் பங்கு எவ்வளோன்னு கேட்டாங்க. ஓகேவா? ஏ 20 நாள், பி 25 நாள். இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம திறன் கண்டுபிடிக்கணும். 1/20 × 1/25. 20க்கு 25க்கும் இதை எடுங்க. 5 டேபிள்ஸ் வரும், 4 5 வரும். திருப்பி 4 டேபிள்ஸ் 1 5 வரும். திருப்பி 5 டேபிள்ஸ் பண்ணால் 1 1 வரும். எல்சிஎம் 100 வருது. மல்டிப்ளை பண்ணிக்கணும். சைடில் இருக்கிறதெல்லாம் 100 வருது. இப்போ பேஸ் 100 ஆகுனா 20 டேபிளில் 5 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 25 டேபிள்ஸில் 4 டைம்ஸ் வரும். அப்புறம் மேலே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. 5:4. ஓகேவா? இப்போ திறன் 5:4. ஓகேவா? இதை வச்சு ஏவோட பங்கு கண்டுபிடிச்சலாமா? ஏயின் பங்கு = ஏயின் திறன் / மொத்த திறன் × மொத்த வருவாய். ஏவோட திறன் என்னது? ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 தான் ஏவோட திறன். 5. மொத்த திறன் 9. ஓகேவா? 5 4 கூட்டினா 9 வந்துடும். வருவாய் 3600. இப்போ 9ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சிங்கன்னா எத்தனை தாட்டி வரும்? 400 தாட்டி வரும். ஓகேவா? 5 400 பெருக்குறீங்கன்னா எவ்வளோ வரும்? 2000 வரும். ஓகேவா? 5 400 பெருக்குறீங்கன்னா 2000 வரும். ஏயோட பங்கு 2000. ஓகேவா? இது அது ஈஸியான சம் தான். ஓகேவா? அதில் 2 பேரோடது சேர்த்து கேட்டிருப்பாங்க. இதில் ஒரு ஆளோடது எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த சம். ஓகேவா? இதுலேருந்து 2 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதை நோட் பண்ணிக்கிங்க, போட்டு பாருங்கள். கீழே ஆன்சர் இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம் ஹோம்ஒர்க்கில். எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களும் ஒய் அதை 24 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 42,000 ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? எக்ஸ் ஒரு வேலையை 18 நாட்களும் ஒய் அதை 24 நாட்களும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து ரூபாய் 42,000 ஈட்டினால் ஒய்க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? ஆப்ஷன் ஏ 24,000, ஆப்ஷன் பி 18,000, சி 20,000, டி 22,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது பார்ப்போம். ஏ என்பவர் தனியே 10 நாட்களும் பி ஆனவர் தனியே 15 நாட்கள் முடிப்பர். அவர்கள் அந்த வேலையை ரூபாய் 2 லட்ச தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை எவ்வளவு? ஏ என்பவர் ஒரு வேலை தனியே 10 நாட்களும் பி அதே வேலையை 15 நாட்கள் முடிப்பாங்க. அவர்கள் அந்த வேலைக்கு 2 லட்ச ரூபா ஒத்துக்கிறாங்க. ஓகேவா? அப்போனா ஏ பெறும் தொகை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ 1,20,000, பி 90,000, சி 60,000, டி 40,000. ஓகேவா? ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு பி வரும் 18,000. இந்த கொஷனுக்கு ஃபஸ்ட்டுக்கு 18,000, 2வதுக்கு ஏ 1,20,000 ஆன்சர் வரும். ஓகேவா? செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? போட்டு பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும் இந்த சம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.